ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நாங்கள் அடியெடுத்து வச்ச கதை எனக்கு பாதி ஸ்டோரி சொல்லியாச்சுங்க. மீதி ஸ்டோரி இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது ரொம்ப புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வாங்க இப்போ நான் அன்றைக்கி என்னுடைய யூடியூப்பில் அடியெடுத்து வச்ச கதையிலேருந்து சேலரி உங்களுக்கு அது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதனுடைய பாக்கி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும். இல்லைனாக்கா ஷார்ட்ஸாக இருந்தாக்கா 30 லட்சம் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும். எனக்கு ஷார்ட்ஸில் வியூஸே போகலை, வீடியோஸ்லேயும் எனக்கு வியூஸ் போகலைங்க. எனக்கு சுத்தமாக வியூஸே போகாதுங்க. அப்புறம் எப்படி எடுத்துன்னு கேட்குறீங்களா? வாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி எப்படி லைவ் கட்டாயம் நீங்கள் லைவ் போட்டே ஆகணுங்க. லைவ் போடாமலாம் இருக்க முடியாது. நீங்கள் ஃபேஸ் காமிச்சாலும் சரி, ஃபேஸ் காமிக்காமல் போட்டாலும் சரி, லைவ் கட்டாயம் போடுங்க. லைவ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண முடியும். ஷார்ட்ஸ் வீடியோ போச்சுன்னா கூட நோ ப்ராப்ளம். ஆனால் லைவ் போட்டிங்கன்னா சீக்கிரம் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கலாம். 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது கூட நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிடலாம். நான்லாம் 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறப்போ எனக்கு 4000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அப்போ தான் நானே ரீச் பண்ணேன். இப்போலாம் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே உங்களுக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் நிறைய பேர் இப்போலாம் ரீச் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் முழு காரணம் முழுக்க லைவ் தாங்க. நீங்கள் லைவில் உட்காரும்போது ஐயோ நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம், பேட் கமெண்ட் வருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு வியூஸ் போக நமக்கு பேட் கமெண்ட்ஸ் வரும். அவங்களே நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தான். பேட் கமெண்ட்ஸை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, தயவுசெய்து பயப்படாதீங்க. ஏன்னா நமக்கு சப்போர்ட்டிங்கே அவங்க தான். அந்த பேட் கமெண்ட்ஸ் வரலைன்னா நமக்கு வியூஸ் அவ்வளோதான் போகிறது கஷ்டம். எல்லாருமே பேட் கமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, நல்லவங்களும் இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பயப்படாமல் லைவ் போடணும். நீங்கள் கட்டாயம் போட்டே ஆகணும் லைவ். கட்டாயம். அதாவது நம்ம வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிற வரைக்கும் லைவ் போட்டுட்டு தான் இருக்கணும். நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட லைவ் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும். கண்ணாமலாம் எடுத்தோடனே ஒரு பதட்டத்தில் பண்ணிடாதீங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மெயில் அனுப்புவாங்க. மெயில் மூலியமாக பண்ணலாம். இல்லைன்னா நம்மளுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நமக்கு இது அப்ளை வந்துடும். நம்ம அதில் போய் அப்ளை பண்ணலாம். தெளிவாக பண்ணுங்க. ஃபஸ்ட் டைமே கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு கரெக்டான அட்ரஸ் இருக்கணும். இங்கே உங்களுடைய அதாவது ஃபுல் டீட்டெயில் கேட்கும். அதை பற்றி நான் வீடியோஸ் அப்புறம் பார்க்கலாம். ஃபுல் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் எதுவும் தப்பாக கொடுத்துடக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு அடையாத மாதிரி இருக்கும். கரெக்டான அட்ரஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த இது எஸ் சிம்பிள்லாம் ஆன் பண்ணினா ஜாயின் பட்டன் கிடச்சிரும். ஜாயின் பட்டன் கிடச்சதுக்கு அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும். நமக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே முடிச்சாகணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் லைவ் போடுங்க. காலையில் 2 மணி நேரம் போடணும், மதியம் 2 மணி நேரம் போடுங்க, சாயந்தரம் 2 மணி நேரம் போட்டால் மட்டும்தான் 6 மணி நேரம் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். பயப்படாதீங்க. பேட் கமெண்ட்ஸ் நிறைய வரும். சில பேர் பேட் கமெண்ட்ஸ் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப கூச்சப்படுறாங்க, ரொம்ப ஏன்டா லைவ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்களோட சப்போர்ட்டிவாக நினச்சிடுங்க. நீங்கள் அந்த பேட் கமெண்ட்ஸ் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா நம்மளுடைய டார்கெட் நம்ம ஒய்டியில் வந்துட்டோங்கும் போது நம்மளுடைய எண்ணம் முழுக்க நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு இதில் தான் இருக்கணும். நிறைய பேர் பேசுவாங்க, நம்ம சங்கடம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை மனசில் ரொம்ப நோட் பண்ணி லைவில் இருந்துக்கிட்டு நம்மளுடைய ஃபேமிலி மேட்டரை சொல்லாதீங்க. நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லக்கூடாது. அது கற்று வச்சுங்க. நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. ஏன்னா நல்லவங்களும் யாரையும் நம்பி நீங்கள் எந்த ஸ்டோரி நம்ம வீட்டில் பர்சனல் மேட்ரு எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம ஸ்டோரி, நம்மளுடைய வீடு, பேக்ரவுண்டு எதுவுமே நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லிக்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் லைவில் உட்காந்தோடனே கொட்டிடுவோம், நம்ம ஃபேமிலி மேட்ரு கொட்டிடும். சில பேர் நல்லா பேசி நம்மளுடைய செய்தியெல்லாம் கேட்பாங்க. அது வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். நல்லதுக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம டாலர் ரீச் பண்ணணும். அதுக்கு நிறைய நண்பர்கள் எனக்கு வெயிட்டிங் நண்பர்கள் ரொம்ப பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. நண்பர்கள், தோழர்கள், அண்ணனுங்க, அக்கா எவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. எனக்கு சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம்
மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம டாலர் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்சென்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுக்கணும். ஆட்சென்ஸ் அப்ளை பண்ணும்போதும் நம்மளுடைய அட்ரஸ் கரெக்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ஒரு வெரிஃபை தான். அதில் வந்து நமக்கு வந்து இது வரும், ஓடிபி நம்பர் வரும். எனக்கு வந்துச்சுங்க ஆட்சென்ஸு நம்பர், ஆட்சென்ஸ்லேருந்து வந்துச்சுங்க, லெட்ரு வந்துச்சு. அது வந்து கரெக்டான அட்ரஸ்க்கு, நீங்கள் வந்து சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். நமக்கு போஸ்ட்மேன் கரெக்டாக இருக்கணும். அதனால் கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. எனக்கு ஆட்சென்ஸ் வந்துச்சுங்க. ஆட்சென்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் வர, அதாவது வந்து 2 வாரம் 3 வாரம் கூட ஆகலாம் இந்த ஆட்சென்ஸ் வரத்துக்கு. அதில் வந்து சீக்ரெட் நம்பர் ஒரு 6 நம்பர் வருங்க. அந்த ஓடிபி நம்பர் வந்து நமக்கு வந்து அப்ளை இது கேட்கும். அதில் அப்ளை பண்ணுங்க. அதில் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் எஸ் சிம்பிள் நம்ம வந்து ஆன் பண்ணிக்க வேண்டியது தான். 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்து எஸ் சிம்பிள் நமக்கு வந்து ஆன் ஆகிடுங்க. ஆன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து பக்காவாக செய்யணும். நீங்கள் கண்ணம்னா செஞ்சிடாதீங்க, எதுவும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நம்மளுடைய வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் விளம்பரம் வரும். விளம்பரம் வரணுன்னா நம்மளுடைய வீடியோஸ் தெளிவாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கணும். ஓகேங்களா? நல்ல வீடியோவாக கொடுக்கணும். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ரன் பண்ணணும். வந்து ரீயூஸ் கண்டென்ட் வராமல் பார்த்துக்கணும். இன்னும் நிறைய இருக்குது. காப்பிரைட் வராமல், காப்பி ஸ்ட்ரைக் வராமல் பார்த்துக்கணும். 90 நாளைக்கு நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரொம்ப பார்த்து போடணும் இந்த வீடியோவை. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்க்குலாம் வந்து ஆட் வந்துருச்சுனாக்கா நமக்கு வந்து அதுலேயும் டாலர் ஏற ஆரம்பிக்கும். நமக்கு அந்த அளவுக்கு வியூஸும் போகணுங்க. எனக்கு ஆனால் சுத்தமாக வியூஸ் போகாமையே $100 ரீச் பண்ணது பெரிய ஆச்சரியம். ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஒய்டி நண்பர்கள் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு மெம்பர்ஷிப் கொடுத்தாங்க. நிறைய பேர் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணாங்க. மறக்கவே முடியாது. அவங்களுக்கு இதன் மூலயமா நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து $100 ரீச் பண்ணணும். இதுதான் பெரிய விஷயமா இருந்துச்சுங்க எனக்கு. அந்த $100 எப்படா வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோக்கு நமக்கு வந்து வியூஸ் போனால் தானேங்க நிறைய வந்து அதில் வந்து விளம்பரத்துக்கான அமௌண்ட் வரும். எனக்கு வியூஸ் போகாதா, எனக்கு அதனால் வியூஸே போகாமல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் சொன்னேன், எனக்கு முழுக்க கை கொடுத்தது வந்து ஒய்டி நண்பர்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங் பண்ணாங்க, சூப்பர் ஸ்டார் பண்ணாங்கலாம் சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. அவங்க கை கொடுத்தாங்க. இதுதான் மெயின் காரணங்க. எனக்கு வியூஸும் போகாமல் வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாக இருந்துச்சு, இது மெம்பர்ஷிப் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் அது அணியில் வந்து சப்ஸ்கிரைபரும் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் கஷ்டப்பட்டு தாங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நான் ரொம்ப நன்றி அவங்களுக்கும் நான் சொல்லுவேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற மக்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. அதாவது வந்து நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்து நாங்கள் புதுசாக வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு ஜாப் பார்க்குற மாரி இருக்குங்க. இதில் வந்து ஜாப் பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், வீட்டில் ஃபேமிலி பார்த்துக்கணும், குழந்தைங்க பார்த்துக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி நாங்கள் இதில் வந்து ரொம்ப ரன் பண்ணி அதையும் $100 சம்பாதிச்சு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்படி இருந்துங்க நான் $100 ரீச் பண்ணிட்டேங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது எப்போனாக்கா மார்ச்சில் எனக்கு வந்து $100 ஏறிடுச்சுங்க. மார்ச் டாலரை வந்து எனக்கு அப்படியே வந்து மேலே பேக்கப் பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் எத்தனை டாலர் எடுத்திருந்தேனாக்கா $108 எனக்கு இருந்துச்சுங்க. $108 அப்படியே வந்து அதை அப்படியே இது பண்ணி வச்சுருந்தாங்க. மார்ச் வந்து 28 தேதிக்கு மேலே தாங்க பேங்க்கில் வந்து எனக்கு ஆட் ஆனுச்சு. அதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னாக்கா, நம்ம வந்து இந்த வந்து ஆட்சென்ஸ் நம்பர் நமக்கு வந்து ஷிஃப்ட் நம்பர் கேட்டு வாங்கணும் பேங்க்கில். சரிங்களா? பேங்க்கில் வந்து ஷிஃப்ட் நம்பர் கேட்டு வாங்கணுங்க. ஷிஃப்ட் நம்பர் வந்து வாங்கிட்டு ஷிஃப்ட் நம்பர்னு கேட்டு வாங்கணும். ஷிஃப்ட் நம்பர் கேட்டு வாங்கணும். அவங்க பேங்க்கில் கொடுப்பாங்க. அதை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இது வந்து அப்ளை பண்ணுறது வந்து பேங்க் டீட்டெயில்ஸு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஷிஃப்ட் நம்பர்லாம் கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $70 மேலே தாங்க நமக்கு வந்து இது காமிக்கும். $100 வந்துருச்சுனாலே நமக்கு வந்து இதாகிடும். ஆனால் $100 கரெக்டாக டார்கெட் பண்ண முடியாது. $103 எடுக்கணும். இல்லை நான் எடுத்தது வந்து 108 எடுத்திருந்தேன். மார்ச் 23க்குள்ளே 108 எடுத்திருந்தேன். அந்த 108ம் எனக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சிங்க. ட்ரான்ஸ்ஃபர் எப்போ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது 23லேருந்து ஒரு 28 தேதிக்குள்ளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா ஏடிஎம் கார்டு போட்டு எடுத்துக்கலாம். இல்லை பேங்க்கில் வேணாலும் நேராக போய் பேங்க்லேயே எடுத்துக்கலாங்க. அவங்களுடைய வரி எல்லாம் பிடிச்சது போக தாங்க நமக்கு வரும். எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா
இது 9200 ஆமாங்க 200 சில்லற வந்துச்சுங்க எனக்கு. வந்துச்சுங்க. நான் வந்து ஏடிஎம் கார்டு போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதேமாரி அடுத்தது வேணும்னா எனக்கு வந்து வியூஸ் போகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு முழுசா வேணும். இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க, மனசு தளர விடாதீங்க. எனக்கெல்லாம் வந்து வியூஸே போகாதுங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன், நான் என்ன செட்டிங்கில் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில. எனக்கு வந்து வியூஸ் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதையும் மீறி எனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அந்த யூடியூபுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய சேனலுக்கு. என்னோடய சேனல் எந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு எனக்கு வந்து என்ன தப்பு பண்ணாலும் ஒரு தப்போ சரியாக தெரில. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கான அதாவது நம்மளுடைய யூடியூபுக்கும் ரொம்ப நன்றி. யூடியூப் ஒரு சந்தாதாரர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைவ் போட மிஸ் பண்ணிடாதீங்க. லைவ் போடுங்க. லைவ் போட பயப்படாதீங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கெல்லாம் கேர் பண்ணாதீங்கங்க. நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னு சொல்லி இதுக்குள்ளே கால் எடுத்து வச்சோமோ அது கண்டிப்பாக நடக்கணும். பார்க்கலாம். ஓகேங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேளுங்க. என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பதில் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு முழு ஆதரவு கொடுக்குற என்னுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும் என்னோடய வாட்சர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாதுங்க. அப்புறம் என்ன சொல்லணும்? சரி, ஓகே. மீண்டும் பார்க்கலாம். நீங்கள் வந்து முதல்ல வந்து ஆட்சன்ஸ் கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. தப்பான அட்ரஸ் கொடுத்துடக்கூடாது. ரிட்டன் போயிடக்கூடாது. ரிட்டன் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை அப்ளை பண்ணி வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாம் பக்காவாக பண்ணுங்கள். கைடு வச்சு பண்ணுங்கள். நான் அப்படி தான் பண்ணினேன். எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. என்னுடைய சேனல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண என் அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுகிறேன். ஓகே, பாய். நான் உங்கள் ஜெய்சா. நீங்கள் ஓகே, பாய்ங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுற உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் நான் வளரணும். மேலும் மேலும் எனக்கு வந்து கை தூக்கி விடணும். அதுக்கு நீங்கள் தாங்க எனக்கு முழு ஆதரவு தரணும். ரொம்ப ரொம்ப முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகே, பாய்ங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.